தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே
கூறிய வாழ்த்துறை நம் மனதிலும் மீண்டும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்ற வார்த்தையை அன்று மரியாள் கூறியது இன்று நம் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் அவை எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. நமது பாதுகாவலியான லூர்து அன்னை நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காக கடவுளுடைய பிரசன்னத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பாதுகாவலில் வளர்ந்து கொண்டிருக்கும் அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த அன்னைக்கு நன்றி செலுத்துவதற்காக லூர்து அன்னை பெருவிழாவை கொண்டாடுவதற்காக ஆண்டுதோறும் ஆண்டு பெருவிழா இருக்கின்றோம். இந்த கொடியேற்றத்தின் வழியாக ஆண்டவருடைய புகழை மக்களுக்கு பறைசாற்றுவதற்காகவும் அன்னை நம் குடும்பங்களை ஒவ்வொருவரையும் வீடு வீடாக இல்லங்களாக ஆசீர்வதித்து வழிநடத்திக் கொண்டு வருகின்றார். அந்த அன்னைக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியில் நாம் சிறப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் வரவிருக்கிற நாட்களிலும் வருடங்களிலும் நம்முடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து தன்னுடைய மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம், அமைதி, ஒற்றுமை இன்னும் மிகுதியாக பெறச் செய்யும்படியாக இந்த திருப்பலி நாம் சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். வர இருக்கும் நவ நாட்களிலும் நாம் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு தந்து இந்த ஆண்டு பெருவிழாவை சீரும் சிறப்புடன் கொண்டாடுவதற்கு தேவையான மரங்களையும் ஆசிரியர் தரும்படியாக நமது பாதுகாவலியான திரு லூர்து அன்னை வழியாக இத்திருப்பலி சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த ஒப்புக் கொடுக்க நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தவறுகள் அனைத்தும் நினைத்து இருளவரை மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாடுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையை நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரை உதவியால் எங்கள் பாவங்களில் விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பிலேருமாய் நின்றுமானும் ஆட்சி செய்து ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி மொழியில் இருந்த வாசகம். அதிகாரம் 3, இறைவாக்கினர் 1 முதல் 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதரை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் பொழுது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவகாரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கியும் பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனமாய் இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லுவை பாடல் பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னவர். இவரே மாட்சிமிகு மன்னவர். வாயில்களில் உங்கள் நினைவுகளை உயர்த்துங்கள். சொல்லும் தொல்லைக்கு கடவுளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. இவரை மாட்சிமிகு மன்னவர். மாட்சிமிகு மன்னர் இவர், யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. மாட்சிமிகு மன்னர் இவர், யாரோ படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னவர். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் நம் சகோதர சகோதரிகளை போல் ஆனார். எதிரேக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரக்கமும் கொண்ட பிள்ளைகளை போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழைத்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக அவர்களின் வழிமரபினருக்கு துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுளின் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் மாறு எல்லாவற்றிற்கும் தம் சகோதர சகோதரிகளை போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்குள்ளாகி துன்பப்பட்டதால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். இது ஆண்டவர்கள் வருவாக்கு.
லூக்கா எழுதிய தூய செய்திருந்து வாசகம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். அவருடைய மெசியாவை காணும் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தையை செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள மது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பை பிற இனத்தால் வெளிப்பாடு அருள் ஒளி. இதுவே மக்களாக இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களின் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார். ஆசிரியர் குலத்தைச் சேர்ந்த மனுவேலின் மகளாகிய அண்ணா எனும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலியாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. ஆண்டவரின் வரலாறு. அன்புகளே, நாம் இன்று 2 முக்கிய விழாக்களை சிறப்பிக்கின்றோம். முதலாவது, நம் ஆண்டவர் இயேசுவை கோவில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை சிறப்பிக்கின்றோம். தாய் சபையானது ஆண்டவர் இயேசுவை கோவில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழா, காணிக்கை அன்னை விழா என்று சொல்லுவாங்க. இரண்டாவதாக, நமது பங்கின் ஆண்டு பெருவிழாவிற்கான முதல் நாள் குடியேற்ற பெருவிழா. இந்த 2ம் நெருங்கிய தொடர்புடையது. முதலாவது ஆண்டவர் இயேசுவின் அர்ப்பணிப்பு விழா. இந்த அர்ப்பணிப்பு விழா என்பது நம் அனைவருக்குமான ஒரு விழா. வழக்கமாக இதை கான்சென்ட்ரேட்டட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சர்ஸ் ஃபாதர் இன்னைக்கு பூசில் ஜாயின் பண்ணி சொன்னார். ஆனால் நான் வந்து அவர் திருப்பலியிலே நான் சொன்னேன். ஏனென்றால் அர்ப்பணித்தவர்களுக்கான ஒரு நாள். துறவர சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அருட்பணியாளர்களும் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், ஆண்டவருக்காக தன்னை
காணிக்கையாக்கி கொண்டவர்கள். எனவே அவர்கள் இந்த நாளில் இறைவன் திருமுன் இந்த திருப்பலியை நிறைவேற்றுவது பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லி நான் அவரை திருப்பலி வைக்க சொன்னேன். ஸோ விஷு ப்ளீஸ் ஃபாதருக்கு ஒரு கை தரலாமா? இந்த அர்ப்பணிப்பு என்பது 2 வகையில் இருக்குது. அதுதான் முக்கியமானது. வழக்கமா அர்ப்பணிப்பு என்பது யார் பண்ணாலும் நினைச்சுக்கிறோம். ஃபாதரான சிஸ்டர் பண்ணா அர்ப்பணிப்பு. அப்போதான் எங்களுக்கு யார் அர்ப்பணிச்சிங்க? நாங்களாம் கடவுளுக்கு அர்ப்பணிச்சிட்டோம், காணிக்கைக்கிறோம். நீங்களாம் யாருக்கு காணிக்கை கேட்கிறீங்க? யாருக்கிட்ட? யாருக்கிட்ட? மொபைல் ஃபோன் கிட்ட, சீரியல் கிட்ட. நாங்களாம் ஃபாதர்லாம் சிஸ்டர்லாம் யாருக்கு காணிக்கை கேட்கிறோம்? கடவுளுக்கு காணிக்கை. நீங்க வந்து யாருக்கு காணிக்கை கேட்கிறீங்க சொல்லுங்க? கடவுளுக்கா? கடவுளுக்கா? எப்போ யார் சொல்றாங்க? யார் பாரு? எப்போ அர்ப்பணிச்சீங்க? திருமணம் ஆகுதா? கேட்டீங்களா? ஃபாதர் சிஸ்டர் தான் கடவுளுக்கு எது தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. திருமணமாக யாரும் அர்ப்பணிக்கல. ஆனால் எல்லாருக்குமான ஒரு காமன் கான்சன்ட்ரேஷன் இருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருமுழுக்கு. இது பொது அர்ப்பணிப்பு. சரிங்களா? பொது அர்ப்பணிப்பிலிருந்து பிறப்பதுதான் இந்த சிறப்பு அர்ப்பணிப்பு. பணி குருத்துவம், பொது குருத்துவம், பணி குருத்துவம், 2 குருத்துவம் இருக்கு. சரிங்களா? பொது குருத்துவம் என்பது நீங்க எப்போ திருமுழுக்கு பெற்றீங்களோ அப்பவே நீங்க உங்களை யாருக்கு காணிக்கை கேட்கிறீங்க? கல்யாணம் ஆகும்போது இல்லை. அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி யாருக்கு அர்ப்பணிச்சீங்க? சொல்லுங்க. கல்யாணம் வீட்டுக்கு அர்ப்பணிச்சீங்க. முன்னாடி மாதாவுக்கு அப்பா அம்மா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொன்ன உறுதி கேட்கல என்ன எனக்கு அர்ப்பணிச்சு. சரிங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, திருமுழுக்கு நாம் பெறுகின்ற பொழுது நாம் நம்மை கடவுளுக்கு சொந்தமாக கடவுளுக்கு காணிக்கையாக நாம் ஆக்குகின்றோம். சரிங்களா? அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? கடவுளுக்கு சொந்தமானவர்கள். அப்ப நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நாம் காணிக்கையாக ஒருவருக்கு அர்ப்பணித்து விட்டால் நம்ம கிட்ட கூடாது, கனவு இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது, திட்டங்கள் இருக்கக்கூடாது. நீங்க உங்க கடவுளுக்கு அர்ப்பணிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் கூடாது, உங்களுக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அதான் காணிக்கையாக பெயர். இப்ப நீங்க வந்து ஒரு பொருளை கோயிலுக்கு காணிக்கையாக கொடுங்கன்னு வச்சீங்கன்னா நான் தான் திருப்பி கொடுங்க கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? ஒரு மைக் வாங்கி கொடுங்கன்னு வச்சுங்க, நாங்கள் தான் மைக் கொடுத்தோம் திருப்பி கொடுங்க கேட்க முடியுமா? முடியாது. ஒன்ஸ் நாம கடவுளுக்கு அந்த கோயிலுக்கு காணிக்கையாக அது எப்பொழுதுமே யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு அல்லது கோயிலுக்கு சொந்தம். அதுபோல நீங்க எப்பொழுது திருமுழுக்கு பெற்றீங்களோ அப்பொழுதே யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். அதுதான் இந்த காணிக்கை பெருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. இதிலிருந்து பிறப்பதுதான் இந்த சிறப்பு கொடுக்கும் சிறப்பு காணிக்கை. என்னது? ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஒரு சகோதரன் அல்லது சகோதரி, கிறிஸ்தவ சகோதரன் கிறிஸ்தவ சகோதரி தன்னையே மனமு வந்து எந்தவித வற்புறுத்தலும் இல்லாமல் கடவுளுக்கு தன்னை முழு நேர பணியாளராக ஒப்பு கொடுப்பது. நீங்களா பார்ட் டைம் ஜாப், கான்சன்ட்ரேட்டர் யாரு? ஃபுல் டைம் ஜாப். ரொம்ப சிம்பிளா சொன்னா சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்கள் பொது வாழ்வில் இருக்கின்றீர்கள், குடும்ப வாழ்வில் இருக்கின்றீர்கள். அதற்கென்று குடும்பம் ஒரு திருச்சபையாக இருக்கின்றது. குடும்பத்திற்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டிய கடமை. உங்கள் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வியை, நல் ஒழுக்கத்தை, நற்செய்தி மதிப்பீடுகளை அறிவிக்க வேண்டியதான் ஒரு கடமை. அதனால நற்செய்தி அறிவிக்க வேண்டியது யாருக்கு கடமை? சாமியாருக்கு மட்டும், சிஸ்டர் பண்ணா, துறவியருக்கு மட்டும் கிடையாது. புரியுங்களா? நற்செய்தி அறிவிப்பது திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே இருக்கின்ற ஒரு கடமை. அது ஒரு பார்ட் டைம். ஆனால் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு ஃபுல் டைம். அவர்களின் சிந்தனை, அவர்களின் அன்றாட வாழ்வு,
அவங்க அன்றாட வாழ்க்கைகிட்ட என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் 7 to 24, ஒரு வாரத்தில் 7 நாள் 24 மணி நேரம் எல்லாம் யாருக்காக? கடவுளுக்காக. இதுதான் அர்ப்பணிப்பு. சரிங்களா? எனவே நாம் எல்லோருமே கடவுள் பிள்ளைகள், கடவுளுக்கு காணிக்கையாக்கப்பட்டவர்கள் திருமுழுக்கின் வழியாக என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இன்றைய தலைப்பு அருள் நிறைந்த அன்னை. என்ன தலைப்பு? அருள் நிறைந்த நிறைய வாழ்க்கை. பத்திரிகை தலைப்பு பேசுறீங்க. பத்திரிகை யாரும் பத்திரிகை வாங்கல. அருள் நிறைந்த என்ன அன்னை? ஆதிச்சூர் அன்னை, லூர்து அன்னையா? லூர்து அன்னை பார்த்தீங்களா? அருள்மிகு ஆதிச்சூர் லூர்து அன்னை. ஊர் பேரே பத்திரிகை. அடமொழி வச்சது யாரும் அழிஞ்சு போன சரித்திரம் கொண்டை என்ன வச்சுக்கிறீங்க? ஆதிச்சூர் லூர்து அன்னை வச்சுக்கிறீங்க. அருள் நிறைந்த லூக்கா செய்தி 2ஆம் அதிகாரம் 28வது சொற்கள். கபிரியேல் தலைமை தூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரை வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை மட்டும் நாம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இதுவும் ஒரு அர்ப்பணம். அன்னை மரியா கடவுளுக்கு தன்னை தனது வாழ்வை காணிக்கையாக கொடுப்பது. இதுதான் நடக்கிறது. எப்பொழுதுமே அன்புக்குரியவே கடவுள் எல்லாம் செய்வார். புதுமை செய்வார், அருள் அடையாளம் செய்வார். ஆனால் தனியா ஒன்றும் செய்ய மாட்டார். சரிங்களா? கடவுள் தனியாக தனித்திருந்து எந்த புதுமையும் செய்ய மாட்டார். யார் வேணும்? மனித ஒத்துழைப்பு தேவை. இறை விருப்பம் பிளஸ் மனித ஒத்துழைப்பு இஸ் ஈக்குவல் டு புதுமை அப்படிதான் சொல்லுவோம். புரியுங்களா? இறை விருப்பம் கூட என்னது? மனித ஒத்துழைப்பு இருந்தால் தான் நடக்கும், புதுமை நடக்கும், மாற்றம் நடக்கும், மகிழ்ச்சி பிறக்கும், முன்னேற்றம் நடக்கும். அதான் இங்க நடக்கிறது. கபிரியேல் தலைமை தூதர் அன்னை மரியாவுக்கு வந்து அன்னை மரி வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்ல என்ன சொல்றாங்க? அருள் நிறைந்தவரை வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. அருள் நிறைந்தவரை, ஃபுல் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அருள் நிறைந்தவர், அருள் மிக பெற்றவர். அருள் நிறைந்தவர் என்றால் அதுக்கப்புறம் அங்க உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? இதுக்கப்புறம் திருப்பாடல் 23 சொல்றேன், எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. இன்னும் தேவை என்று ஒன்றும் கிடையாது. இனிமேல் எனக்கு கொஞ்சம் அருள் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. புரியுதுங்களா? அதுதான் அருள் நிறைந்த நிலை. இதுக்கப்புறம் எனக்கு அருள் வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலை. இது வந்து அன்னை மரியாவுக்கு கடவுள் தருகிற ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடையாது. பரவாயில்ல, நீ நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் தான் ஒரு வாழ்த்து, ஒரு பாராட்டு கிடையாது. மாறாக இது அவருக்கு தரப்படுகின்ற ஒரு அழைப்பு. அவருக்கு தரப்படுகின்ற ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? நீங்கள் இறைவனின் தாயாக வேண்டும். இந்த அழைப்பு எப்பொழுதுமே அனுப்பவே அப்படின்னா மறைமுகமாக கேட்டாங்க, ஒரு வாழ்க்கையை நீ யார் காணிக்கணும்? கடவுளுக்கு காணிக்காக. உங்கள் வாழ்வை எனக்கு கொடுத்துரு, கடவுளுக்கு கொடுத்துரு. அப்படின்னா உனக்கு இல்ல ஆசைகள் இருக்கக்கூடாது, கனவுகள் இருக்கக்கூடாது, திட்டங்கள் எதுவுமே இருக்க கூடாது. அதுதான் அருள் நிறைந்த நிலை. புரியுதுங்களா? அன்னை மரியா அருள்மிக்க பெற்றோர் தான். ஆனால் அங்க என்ன நடக்குது? அன்னை மரியாவுக்கு இல்ல ஆசை இல்லை, கனவு இல்லை, திட்டம் இல்லை. அதான் மறைமுகமாக சொல்லப்படுகின்ற ஒரு அழைப்பு. அன்னை மரியா என்ன பண்றாங்க? மனித ஒத்துழைப்பை கபிரியேல் தலைமை தூதர் கேட்கிறார். கபிரியேல் தலைமை தூதர் கேட்கின்றார், நீ கருவுற போகிறார், கடவுள் நல்லை கண்டடைந்திருக்கிறீர், நீங்க ஒரு மகனை பெற்றிருப்பீர், அவருக்கு இயேசு என்ற பெயரிடுவர், அவர் மேன்மை மிக்கவராக இருப்பார், அவர் மீட்பராக இருப்பார் எல்லாம் சொல்றாங்க. அன்னை மரியா ஒன்றும் புரியல. ஏனென்றால் அவர் மனித நிலையில் இருக்கின்றார், மனிதராக இருக்கின்றார். அன்னை மரியா என்ன பண்றாங்க? இந்த வாழ்க்கை எத்தகையதோ,
என்னடா இது இப்பதான் முன்னாடி இருந்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, இவங்க வந்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வாழ்ந்து என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. இது எப்படி நடக்கும்? நான் கன்னியாயிற்று, எனக்கு திருமணம் நடக்கலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுதான் மனித நிலை, மனித பலவீனம். கடவுள் நம்மிடம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்துகின்ற போது நம்ம நிறைய நேரத்தில் ஒத்துழைப்பு தரமாட்டோம். என்னால முடியாது, வேற யாரும் போய் பாருங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கலாமே. அவங்க என்ன முடியாது முடிஞ்சிருக்காங்க சொல்லிருக்கலாம். அவங்க அதற்கான ஒரு கேள்வி தான் கேட்கிறாங்க, எப்படி நடக்கும் அப்படின்னா கேள்வி கேட்டாலும் சொல்லுவாங்க. சும்மா கேள்வி சொல்ற மாதிரி கேள்வி சொல்லுவாங்க. இப்ப பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொன்னாங்க, எல்லாரும் கேள்வி கேட்டாலே முந்திரிகள் பேச அமைதியாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல அனைவரும் என்ன பண்றாங்க, இது எப்படி நடக்கும், எனக்கு ஒன்றும் திருமணம் நடக்கலையே அப்படின்னாங்க. அப்ப அது எதை குறிக்கின்றது? ஒரு விதமான தயக்கத்தை குறிக்கின்றது. மனித பலவீனத்தில் அவர் எழுப்புகின்ற ஒரு சந்தேகம், ஒரு தயக்கம், ஒரு அச்சம், மனிதன் ஒரு விதமான நெருடல். முடியல, இது எப்படி நடக்கும்? அவங்க நம்ம கடவுள் கிடையாது, அன்னை மனை கடவுள் கிடையாது, மீட்பர் கிடையாது. அவங்க நம்மை போன்ற ஒரு சாதாரணமான ஒரு பெண், இளம் வயது பெண். அவங்க மனசுல போயிட்டு ஒரு ஒரு தலையில இடி இறக்கின மாதிரி ஒரு நியூஸ் சொல்றாங்க. ஆனால் மீண்டும் கபிரியேல் தூதர் விளக்கம் தருகிறார். மரியே அஞ்சாதே, கடவுளின் அருளை நன்றடைந்துள்ளி, அவர் மேம்படுத்திக்கிறார் இருப்பார். எல்லா விளக்கமும் சொல்லப்படுது. அப்ப அன்னைக்கு என்ன பண்றாங்க, நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை முழுதுமாக கடவுளுக்கு கையளிக்கின்றார், ஒப்புக் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அருள் நிறைந்த நிலை என்பது நமது விருப்பப்படி வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. அருள் நிறைந்த நிலை என்பது நமது விருப்பத்தை கடவுளுக்கு என்று கொடுப்பது. இறைவனின் விருப்பம் என்னில் நிறைவேறட்டும், இறைவனின் ஆசை எனது வழியாக நடக்கட்டும், இறைவன் என்ன திட்டமிட்டு இருக்கின்றாரோ அது நடக்கட்டும். அதுதான் அன்னை மரியா வெளிப்படையாக சொன்னார். அப்புறமா தான் கபிரியேல் தூதர் அவங்கள்ட்டே போறாங்க. புரியுதுங்களா? எனவே நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டியது, நாம யாருடைய விருப்பத்தை யாருக்காக திட்டமிடுகிறோம், யார் திட்டம் நம்ம நிறைவேறுகின்றோம். தினந்தோறும் நம்ம திட்டமிடுகின்றோம், கனவு காண்கிறோம். அதுல கொஞ்சமாவது இறை விருப்பம் இருக்கின்றதா? அல்லது நாம் இது செய்கின்ற செயலில் இறை விருப்பம் இருக்கின்றதா? இறைவன் எனது வாழ்வை குறித்து, இறைவன் எனது செயலை குறித்து, இறைவன் எனது முயற்சியை குறித்து கொஞ்சமாக சந்தோஷப்படுவாரா? நாம் செய்கின்ற இந்த செயல் இறைவனின் விருப்பமா இல்லையா என்பதை நாம் எப்போது என்ன பண்ணோம், செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு நம்ம ஆசை வருது, ஏதாவது ஒரு திட்டம் வருது, யாரோ நண்பர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறதே, இதை பண்ணலாம்டா, இதை செய்யலாம்டா, அதை பார்க்கலாம்டா, இதை போகலாம்டா, வரலாம்னு சொல்றாங்க. அப்படி முதல்ல என்ன செய்யணும், இது இறைவனின் விருப்பமா, அதைதான் முதல்ல வைக்கணும். இரண்டாவது, இதை செய்தால் யாருக்கெல்லாம் நன்மை, யாருக்கெல்லாம் தீமை. ஏனென்றால் ஒரு நன்மை செய்யும் ஒரு செயலை நாம் செய்கின்ற பொழுது அதற்கு இணையான எதிர்வினையும் இருக்கும். அந்த ஆங்கில சயின்ஸ் இல்லையா, there is an equal reaction for every action. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் தான் இது எதிர்வினை இருக்கின்றது. நீங்க ஒரு நல்லது செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், ஒரு அதற்கான எதிர்வினை இருக்கும். இயேசு பிறப்பு பலருக்கு என்ன இருந்தது, தீமையாக இருந்தது. ஏதோ மிகப்பெரிய வருத்தமா இருந்துச்சு. அதான் சீமன் சொன்னார் இல்லையா, சீமன் சொன்னார், நீங்க வச்சு வாசித்தாரு, குழந்தை பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். இயேசு நல்லா செஞ்சாரு, ஆனால் அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எதிராக எதிரிகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றதா, இறைவன்
நான் செய்கிற இந்த செயலை குறித்து மகிழ்ச்சி அடைவாரா அல்லது கஷ்டப்படுவாரா அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஒருவேளை மகிழ்ச்சி அடைந்தால் என்ன வேணும்? அதில் துன்பங்கள் இருந்தாலும் தடைகள் இருந்தாலும் சோதனைகள் இருந்தால் என்ன செய்யறதால செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக் கொள்ள வேண்டும். அதான் மிக மிக முக்கியம். அர்ப்பணிப்பு என்பது ஒரு நாம் நம்மையே கடவுளுக்கு காணிக்கையாகின்றோம் என்றால் இதுதான் அந்த ஒரு the paradox of blessedness அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், அழகான புத்தகம், the paradox of blessedness. அது என்ன சொல்லுவாங்க? அன்னை மரியா அருள்மிகுந்தவர், அன்னை மரியா இறைவனின் தாய், அன்னை மரியா மீட்பரின் தாய், அதெல்லாம் சரிதான். ஆனால் அன்னை மரியா வாழ்க்கை எப்படி இருந்தது? அவர் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே அனுபவிச்சிருந்தார். அவருக்கு அப்பவே மனசுல ஒரு விதமான ஒரு சோஷியல் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் ஸ்டிக்மா. இப்ப நம்ம கூட என்ன பண்ணுவாங்க? திருமணத்துக்கு முன்பாகவே யாராவது ஒரு பெண் அனுபவிச்சுன்னா சொல்லுவாங்க, வாங்கம்மா வெறி நல்லா நல்லா படிக்க சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஏன்னா பார்ப்பாங்க, அசிங்கம். ஆனால் அன்னை மரியா அதெல்லாம் செய்யறாங்க. அதான் அவருக்கு நேரிட்டது. ஆனால் அன்னை மரியா யாரு? ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் கிடைத்தவர், அருள் மிக பெற்றவர். ஆனால் அவர் நடந்தது இந்த நிலை. என்ன பண்றாங்க? வாழ்ந்து கொடுக்கிறார்கள். குழந்தை பிறக்க செய்வதற்கு நல்ல வழி இல்லை, சத்திரத்தில் இடம் இல்லை, எல்லாரும் இடம் இல்லை இடம் இல்லை போகும் தொத்துறாங்க. அப்ப அன்னை மரியா மனசுல என்ன வச்சிருப்பாங்க? என்னடா இது? அங்க பார்த்தா அன்னைக்கு கபரி கடவுள் என்ன சொன்னாரு? அருள் இருந்த மரியை வாழ்ந்து சொன்னாங்க. இங்க பார்த்தா என்ன இல்லை, குழந்தை பிறக்க செய்யறதுனா இல்லை, இடம் கூட இல்லையே. எல்லா வீட்டும் என்ன பண்றாங்க? துருத்தி எழுதினாங்க. இதான் வந்துறது அருள் நிறைந்த அருள் நிறை நிலை இருக்கின்ற சங்கடம். அருள் நிறைந்த நிலை இருக்கின்ற சங்கடம். சங்கடம் இல்லாமல் இல்ல, அருள் நிறைந்த நிலையில் சங்கடங்கள் என்பதை என்ன நினைக்கூடாது. சங்கடங்கள் இருக்கின்றது, சவால்கள் இருக்கின்றது, வெற்றி தோல்விகள் இருக்கின்றது. நமது வாழ்க்கையில கிறிஸ்து வாழ்க்கை திருமுழுக்கு பெற்றாலே எல்லாம் கரெக்டாகிடும். புதுமானாலே கடவுள் மனசுல வந்து எல்லாத்தையும் மாற்றி வருது. உறுதி புதுமானாலே எல்லாம் புதிய இறங்கி அப்படியே ஃபுல்லாக படிச்சு நம்ம மண்பாடு சத்து அதிகமாக நெட்லாம் எடுத்து பாஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் ரிசல்ட்லாம் வந்துச்சு. இன்னைக்கு கூட நடந்து எனக்கு வந்து மார்க் அனுப்பிச்சாங்க. 85 மார்க்கு, ஒருத்தர் 95 மார்க். என்ன பாஸ் பண்ணிக்கிறீங்களா? வாழ்க்கை பாஸ் பண்ணி தான் வாழ்க்கை பாஸ் ஆகலாம் அப்படின்ற அவங்க பேசுவீங்க. சரிங்களா? அப்போ கடவுளின் ஆவி உடனடியாக வர முடியாது. கடவுள் ஆவியாக இருக்கின்றார். நம்ம ஒத்துழைப்பு தேவை. சவால்கள் சங்கடங்கள் நாம் கடந்து வாழ பழகிக்கொள்வதுதான் அருள் நிறைந்த. தொடர்ந்து அன்னை மரியா பல்வேறு சங்கடங்களை சந்தித்தார். நான் சொல்ல முடியும். குழந்தை பெற்றிருக்காங்க, குழந்தை பெற்றிருக்காங்க, ஏதாவது குழந்தை கொள்ள தேடுகின்றான். குழந்தை திரும்பி எகிப்துக்கு வர்றாங்க, அங்கிருந்து திரும்பி கலிலேயா போறாங்க, திரும்பி நாசரேத்துக்கு வந்து வர்றாங்க. அப்படின்னாச்சு குழந்தை தந்தை இறந்து போகின்றார். அன்னை மரியா கணித்து விடப்படுகின்றார், விதவை தாயாக இருக்கின்றார். தன் மகன் பொது வாழ்வை தொடர்கின்ற பொழுது தன் மகன் மீது பல்வேறு வழிகளை சுமத்துகின்றார்கள், பல்வேறு விமர்சனங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? அருள் மரியை வாழ்க்கை சொன்னாங்க. ஆனா நீ என்ன என் மகனை இப்படி சொல்றாங்க. அருள் மரியை சொல்றாங்க, என் மகனை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்களே. அருள் மரியை வாழ்க, உன் மகன் யாரு? மீட்பர். ஆனா இங்க பார்த்தா ஆணிகளால் அறைகிறார்கள். அருள் மரியை வாழ்க, இறந்து போன மகனை மடியில் கிடத்திருந்தார்கள். அன்னை மரியை என்ன நினைச்சிருப்பாங்க? என்னன்னா ஒப்பாரி பாடிப்பாங்க. அருள் மரியை சொல்லிட்டு கஷ்டப்பட்டு என்ன பண்ணீங்க? என் மகனை 33 வயசுலேயே ஒன்று குவித்து என் மடியிலே கட்டிக்கிறேன். கடவுளே கர்ணேசனுடைய நியாயமா அப்படிதான் பாடியிருப்பாங்க, அப்படிதான் எழுதிருப்பாங்க. ஆனால் எதையும் செய்யாமல் இல்லை, துணிச்சலோடு தன் மகனை புது வாழ்வுக்கு அனுப்புகிறார். உன் வழியாக உலக மீட்படைய இருக்கிறது. மகனே
நீ சென்று இறைவன் விருப்பத்தை நிறைவேற்று என்று சொன்னான். இதுதான் அருள் நிறைந்த நிலை. அருள் நிறைந்த நிலையில் சாதாரணமான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அருள் நிறைந்த நிலையில் கண்டிப்பாக இருக்கும். சவால்கள் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் அவற்றை கடந்து நாம் செல்லுகின்ற பொழுது இறை துணை நம்முடன் இருக்கும். அவற்றை சந்திக்கின்ற பொழுது இறைவன் நம்முடன் இருக்கின்றார். அந்த நம்பிக்கை தான் அருள் நிறைந்த நிலை. ஏனென்றால் அருள் என்பது நாம் சம்பாதித்து பெற்றுக் கொள்வதல்ல. நமக்கு கடவுள் தந்தான் கடவுள் தலையிட்டால் கிடையாது. Grace is a free gift of God. கடவுள் நமக்கு தருகின்ற இலவச கொடை. நமது அன்பின் நம்மீது கொண்ட அன்பின் மிகுதியால் கடவுள் தாமாக அவர் அன்பை நமக்கு அளிக்கின்றார். அந்த அன்பு நம்பிக்கை வழியில் இருக்கின்றது. அந்த நம்பிக்கை நம்முடன் இருக்கின்ற பொழுது எந்த விதமான சவால்களை சங்கடங்களை வெற்றி கொண்டு நம்மால் சந்திக்க முடியும். சந்தித்து அன்னை மரியாதை போன்று வெற்றி பெண்ணாக வீர பெண்ணாக நாம் உருவெடுக்க முடியும். அதுதான் இன்றைய நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் திருப்பொழியை ஏற்றி மிக சிறப்பான முறையில் நீங்கள் இந்த திருப்பலியை தொடங்க இருக்கிறீர்கள். இன்று போல் தினந்தோறும் நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்டு நமது பங்கிற்காகவும் நமது பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம் அன்னை மரியாதை சிறப்பாக நமது லூர்து அன்னையிடம் கொடுத்து இறைவனின் அருளை அனைவருக்கும் இந்த தாய் பெற்றுத்தர வேண்டும், நமக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். இதோ
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக கேட்கிறார்களே மன்றாடுங்கள். ஆண்டவரை பரிபொருட்களோடு மக்களை மன்றாட்டுகளை ஏற்றலும் வேண்டியிருந்தோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயாகிய புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டலும் வீணாக்காமல் நிற்படவாகிறது. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் மேன்மையை கண்டு நாங்கள் விவேகத்திற்குரியவரை அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக உள்ள கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழறையால் உமது கைவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நீதிக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் எல்லை வரையும் நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் வாழ்க்கையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உன் வாழ்வை வானத்தூதர்களை அணிகள் வழிபடுகின்றனர். உம் திருமணின் காலம் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நான் உண்மை தாழ்மையை ஜக்கரிப்புடன் ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்ப்பித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்கள் இடையிலான ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்வுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுபடவாகுக.
அவர் பணித்தவாறு இம்மறைகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியவர்களை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தால் ஊர்வல் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உடலும் உடையவராக விளங்க செய்கிறார்கள். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக குழந்தைக்கு கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், எங்கள் ஊரின் பாதுகாவலர் தன்னை மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்று தகுதிவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு ஒற்றுவாக்கத்தை வழி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலைகள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார்கள். நீர் விரும்பியபடி உன் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்ந்தவர்கள். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்துக் கொள்ளும். சில நேரம் அமைதியாக நமது குடும்பங்கள் இருந்த ஆன்மாக்களை நினைத்து பார்த்து அவர்கள் ஆண்டவர்கள் நிலைப்பார்வை அடைய மன்றாடுவோம். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமது உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றது. நாங்களும் அங்கு சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியை என்றும் மனதினை அடைவோம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குகின்றீர்கள்.
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியார் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்ற மனதும் துணிந்து பாடுவோம். ஆண்டவரின் தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியும் கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்க திருத்துதல் பொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருக்கிறார்கள். என்றிலும் ஆண்டு ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை இறுதியாக அன்பு செய்த உண்மையான கடவுள். நாம் கேட்பதை அனைத்தையும் நமது பாதுகாவலியான லூர்தரின் பரிந்துரையால் வாரை வழங்கிக் கொண்டிருக்கும் உண்மையான கடவுள். இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். இறைவனின்
ஆண்டவரே, இன்றைய உணவை உட்கொண்டு நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியாகிற மரியாதை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வு நாங்கள் அதே கனியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசியை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறுகிறது.
திருக்குடும்பத்தின் தலைவராக சூசியப்பரே இறைவனின் அணியாக மனிதனே பொதுமையில் சிகரமான அந்தோனியாரே எங்களோடு பாதுகாவலர்களோடு மாதாவே எங்கள் பேரை தாங்கிக் கொள்வதற்கு அனைத்து புனிதர்களே புனிதர்களே இயேசு சூசை நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராக இயேசு